நீங்க ஹோஸ்டிஞ்சர் அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்றவங்களா இருந்தா, நம்ம இந்த வீடியோல எப்படி வந்து மத்தவங்களுக்கு வந்து ஹோஸ்டிஞ்சர் ஆக்சஸ வந்து குடுக்குறது, மத்த மெயில் ஐடிஸ்க்கு வந்து ஹோஸ்டிஞ்சர் ஆக்சஸ் வந்து எப்படி குடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹோஸ்டிஞ்சர் ஹெச் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த இடத்துல அக்கவுண்ட் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் ஷேரிங்ன்னு இருக்கும். இதுல 2ல எத வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கங்க. இத ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஆக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிராண்ட் ஆக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இமெயில் கேட்கும். நீங்க எந்த மெயில் ஐடிக்கு வந்து ஆக்சஸ் குடுக்க போறீங்களோ, அந்த மெயில் ஐடிய வந்து இங்க டைப் பண்ணிக்கங்க. அடுத்ததா வந்து அவங்களுக்கு என்ன ரோல் குடுக்க போறீங்க? அட்மின் ரோலா? கொலாபரேட்டரா? அட்மின்றது அவங்களால வந்து எல்லா சர்வீஸையும், எல்லா வெப்சைட்டையும் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது பே பண்ணி வாங்குறதுனாலும் வாங்க முடியும். அண்ட் கொலாபரேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து பர்ச்சேஸ் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து அவங்க மத்தவங்க வெப்சைட்ட வந்து ஹேண்டில் பண்ணலாம். டொமைன் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாரி சர்வீசஸ மட்டும் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜர் சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இங்க குடுத்திருப்பாங்க. இத வந்து சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எந்த வெப்சைட்ட வந்து நீங்க ஆக்சஸ் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த வெப்சைட்ட வந்து இங்க சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கிராண்ட் ஆக்சஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து ஆக்சஸ் போயிரும்.